வந்து அடுத்தவர் முன்னேறுவதில் மகிழ்ச்சி அடைகிற ஒரே ஒரு இடம் தான். அது எங்கன்னா வரிசையில் வரிசையா வருவதுக்கு நிக்கிறோம்னு வச்சுக்கிறீங்களா. இப்ப வானூர்தி நிலையத்துல நிக்கிறோம்னு வச்சுக்கிறீங்களேன், அவர் முன்னேறி முன்னாடி போனா கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவான். ஏன்னா அவர் போயிட்டாரு, அடுத்து அவர் போயிட்டாரு, அடுத்து அவர் போயிட்டாரு. அடுத்தவர் முன்னேறுவதில் மகிழ்ச்சி அடைவது மனிதர்கள் வரிசையில் மட்டும்தான். அவனுக்கு அப்புறம் நம்ம முறை வந்துடும். இல்லைன்னா எப்பவுமே அவன் போயிட்டானா அவன்லாம் ஒரு என்ன, இதுலதான் இந்த இனம் ஆயிடுச்சு. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மேல சொத்து குவிப்பு புகார 2017ஆம் ஆண்டு அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்திருக்கு. இதுவரை நடவடிக்கை இல்லை. அமைச்சருக்கு சொந்தமான இடத்தை அமைச்சர் வேலுமணி அறக்கட்டளையின் அம்மா IAS அகாடமின்னு மாத்தினது, அது தொடர்பா அறப்போர் இயக்கம், அதுவும் அறப்போர் இயக்கம் தான் 2019 புகார் கொடுத்துச்சு. இதுவரை நடவடிக்கை இல்லை. இதுதான் தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை இயங்குகிற லட்சணம். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் மீதான வழக்கை விசாரிக்க மறுத்தால் லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது எதற்காக வச்சுக்கணும்? அதிகாரிகளை அலுவலகம் மட்டும்தான் கைது பண்ணுவீங்களா? இது என்ன சட்டம், என்ன நியாயம்? தேர்தல் வருங்கிறதுக்காக நடிக்கிறீங்களா?